வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன். இது நாளிதழில் வந்த தினம் ஒரு தகவலாகும். நோய் தீர்க்கும் மருந்து. வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பது பழமொழி. இப்போது இதை உண்மை என்று சொல்லியிருக்கிறது அமெரிக்க சைக்கோ நியூரோ இம்யூனாலஜி துறை. தன்னிச்சையான சிரிப்பு மன அழுத்தத்திற்கு காரணமான கார்டிசோல் என்ற ஹார்மோனின் அளவை கட்டுப்படுத்துகிறது. இதனால் மன அழுத்தம் குறைகிறது என்கிறது ஆய்வுகள். மன அழுத்தம் ஏற்படும் போது உடலின் தசைநார்கள் இறுக்கமான நிலையை அடையும். சிரிக்கும் போது தசைநார்கள் தளர்ந்து இலகுவாக மாறுகிறது. உடல் தளர்வாக இருக்கும்போது உடலில் ஒருவித அமைதியான நிலை ஏற்படும். இதுவும் மன அழுத்தத்தை குறைக்க உதவும். நன்றாக மனம் விட்டு சிரிக்கும்போது 45 நிமிடங்கள் வரை மன அழுத்தம் குறைகிறது என ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது. சிரிப்பு என்பது நகைச்சுவையாக இல்லாமல் தன்னை மறந்து தன்னிச்சையான சிரிப்பாக இருக்கும்போதுதான் அது உண்மையான சிரிப்பு என அழைக்கப்படுகிறது. இதற்காகவே பல்வேறு நாடுகளில் சிரிப்பு கிளப் என்ற குழுக்கள் தொடங்கப்பட்டு இயங்குகின்றன. பல மருத்துவமனைகளில் சிரிப்பு கிளப்புகள் நோயாளிகளுக்கு சிரிப்பை பிரதானமாக கொண்ட திரைப்படங்களை திரையிடுகின்றன. எந்த ஒரு சிக்கலையும் சிரிப்புடன் சந்தித்து சமாளித்து வருவதன் மூலம் நோயில்லாத வாழ்க்கையை பெற சிரிப்பு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. நண்பர்களே, இது நாளிதழில் வந்த தினம் ஒரு தகவலாகும். வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்.